ஐயய்யோ! இன்னைக்கு எபிசோட பார்த்துட்டு மண்ட காஞ்சிடுச்சுங்க. ஏன்னா, பிரியங்கா பண்ண வேல அப்படி. நேஹா ஒரு பக்கம் கொல்ல கன்ல சுத்திக்கிட்டு இருந்தாங்க. பத்தாததுக்கு பிக் பாஸ் செலிபிரிட்டியோட புது என்ட்ரி. இன்னும் என்னலாம் நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலா வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி, மறக்காம நம்ம சாட் வித் ஹரிணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிரியங்காக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. வேணும், ஆனா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்றாங்க. பார்க்குற நமக்கே காண்டாகுதுன்னா, அப்ப கூடவே இருக்கிற வெக்கைக்கு எவ்ளோ காண்டாகும். இன்னைக்கு ஆரம்பமே அமர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்க குடுத்தாங்க. டேட்டிங்னே சொல்லலாம். இந்த வாட்டி ஃபார் எ சேஞ்சுக்கு பேக்கிங் அண்ட் பாட்ரி அப்படின்ற ஒரு டாஸ்க்க குடுத்து செலக்ட் பண்ண சொன்னாங்க. அப்போ சிங்கிளா இருக்கிற செந்தூரியே சும்மா இருந்தாங்க. ஆனா பிரியங்கா, "டேய் அப்ப நாங்க என்னடா பண்றது? சிங்கிளா இருக்கிறவங்கலாம்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. "என்னம்மா நீ மொதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியேம்மா" அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த இடத்துல வெக்கை மேல கோவமா இருக்கிறத அவங்க பதிவு பண்றாங்களாமா. வெக்கை லெட்டர் டாஸ்க்ல அவங்களுக்கு லெட்டர் தராம செந்துரைக்கு லெட்டர் குடுத்துட்டார்ல, அந்த கான்ல தான் இன்னைக்கு டாஸ்க்க ஸ்டார்ட்டிங்லயே வெக்கைவ வச்சு செஞ்சாங்க. ஆக்சுவலி வெக்கைக்கு சீப்போ அப்படின்னு தூக்கி போடவும் முடியல, வச்சுக்கவும் முடியாம மனுஷன் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆக்சுவலி பிரியங்கா பண்றது நமக்கு மட்டும் காண்டா இல்லங்க. உள்ள இருக்கிற செந்திரி, நேஹா கூட காண்டாயிடுச்சு. அவ ஏன் தான் இப்படி பிஹேவ் பண்றாளோ? ஆர்கானிக்கா லவ் வரணும். அத விட்டுட்டு அவ ஏன் தான் அவன மேனிபுலேட் பண்ற மாதிரி நடந்துக்கிறாளோ? அப்படின்ற மாதிரி பொலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியா பிரியங்கா அந்த டாஸ்க்க வெக்கை கூட பண்றதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்க சூஸ் பண்ணது என்னமோ போர்ட்ரெய்ட் டாஸ்க் தான். இந்த பக்கம் மோனிஷா, அபித்துக்கு பிடிச்ச மாதிரியே பேக்கிங்க சூஸ் பண்ணி டாஸ்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி அபித் பேக்கிங் தான் இஷ்டப்பட்டாரு. மோனிஷா போட்ரி தான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா வெக்கைக்காக அபித் பேக்கிங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. போட்ரியா அவங்களுக்கு விட்டு குடுத்துட்டாரு. அந்த தினேஷ் ஒரு பக்கம் என்னடான்னா, வீணாவோட ரொமான்டிக்கா பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா வீணா தான் ஒரு மாதிரி அடிமை மாரி கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா இது இப்படி பிஹேவ் பண்ணுதே இந்த பொண்ணு அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஆனா நேஹா தான் கொலைகாண்ட்ல பாட்ரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் தெரியுமா அந்த கொலைகாண்டு? பாட்ரி பண்ணும்போது பீட்டர் மாமா, தேஜஸ் அவங்களோட கையெல்லாம் பிடிக்கலையா? ரொமான்ஸா பிஹேவ் பண்ணலையா? அதான் அந்த கோவம். அப்புறம் பிரியங்காய ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப பிஹேவ் பண்ணாலும், போட்ரி பண்ணும்போது வெக்க இம்ப்ரெஸ் பண்ணதுல அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. இவங்கலாம் இங்க ஜோடி ஜோடியா அவங்களோட டாஸ்க்க பண்ணிட்டு இருக்கும்போது, செந்துரி மட்டும் சோலோவா போட்ரி பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா, சோலோவா இருக்கிறவங்களுக்கு ஜோடியா நான் வரேன் அப்படின்னு ஒரு புது கண்டஸ்டன்டோட என்ட்ரி இருந்துச்சு. அவர் தான் ப்ராவோ. பிக் பாஸ்லலாம் கூட வந்தார்ல, அவரே தான். ஆனா செந்தூரி ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பிராவோவ கிண்டல் பண்ணிக்கிட்டு, மொக்க குடுத்துக்கிட்டு தான் அந்த டாஸ்க்க பண்ணினாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள எல்லார்கிட்டயும் போயிட்டு பிராவோவ இன்ட்ரோடியூஸ் ஆக்கிக்கிட்டாரு. ஆக்சுவலி வீட்டுக்குள்ள இருக்கிற பாதி பேருக்கு பிராவோவ முன்னாடியே தெரிஞ்சும் செஞ்சிருக்கு. பிராவோவ பார்த்ததுமே பிரியங்கா பிராவோ பக்கம் சாஞ்சுட்டாங்க. ஆக்சுவலி ரியலா சாஞ்சுட்டாங்களா? இல்ல சும்மா வெக்கையவ வெறுப்பேத்த பண்றாங்களா? அப்படின்றது பிரியங்காக்கு மட்டும் தான் தெரியும் இப்போதைக்கு. ஆனா நம்ம செல்லக்குட்டி ஸ்ருதிகா வீட்டுக்குள்ள வந்ததுமே, வெக்கே பிராவோவ அப்படியே நைஸா செந்துரி பக்கத்துல உட்கார வச்சுட்டு, அவரு பிரியங்கா பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டாரு. அப்புறம் என்ன, ஸ்ருதிகா வந்தாலே டாஸ்க் தானே. இன்னைக்கு புதுசா என்ட்ரி குடுத்த பிராவோ வச்சு தான் 2 டாஸ்க் பண்ணாங்க. ஒண்ணு கேர்ல்ஸ் எல்லாம் சாக்லேட்ஸ் தரணும் பிராவோக்கு. இன்னொன்னு பிராவோ பொண்ணுங்களுக்கெல்லாம் ரோஸ் தரணும். இதுதாங்க விதவிதமா டாஸ்க்க வச்சு ஏற்கனவே கமிட் ஆகி உட்கார்ந்துருக்காங்கல்ல. தினேஷு, அதுக்கப்புறம் தேஜஸ் இவங்கெல்லாம் அபிதெல்லாம். இவங்க ஜோடிக்குள்ள விரிசல் வரா மாதிரி தான் அந்த டாஸ்க் இருந்துச்சு. ஆக்சுவலி பாட்ரி டாஸ்க்ல ஏற்கனவே நேஹாக்கு தேஜஸ் மேல பயங்கர கோவம். பீட்டர் மாமா தேஜஸும் ஸ்டார்ட்டிங்ல நல்லா தான் போயிட்டு இருக்கு. போக போக எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சலிச்சுக்கிட்டு இருந்தாரு. அநேகமா நேஹா தேஜஸோட ஜோடி விரைவில் புட்டுக்கக்கூடும் தான் நினைக்கிறேன். இத போன எபிசோட்லயே நம்ம சொல்லியிருப்போம். அ அநேகமா இது விரைவில் நடந்துச்சு அப்படின்னா, "அன்றே கணித்தார் சாட் வித் ஹரிணி" அப்படின்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. புதுசா வந்த பிராவோ ஓவர் ஆட்டிட்யூடா இருக்காப்ல. ஸோ செந்திரிக்கு செட் ஆக வாய்ப்பே கிடையாது. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எது வேணாலும் நடக்கலாம்ல. ஸோ நாளைக்கு இன்னும் என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு பார்க்க மறக்காம சாட் வித் ஹரிணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.